அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். அன்பார்ந்த மாணவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 3 நாட்கள் அல்லது 4 நாட்களில் 2024ஆம் ஆண்டுக்கான காபோதா சாதாரண தர பரீட்சை நடைபெற இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக 20ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த வரலாறு பாடம் சம்பந்தமான நிறைய எதிர்பார்க்கை வினாக்கள் சம்பந்தமான நிறைய மாணவர்கள் என்னிடம் கேள்வியை தொடுத்திருந்தார்கள். எனவேதான் அந்த மாணவர்களுக்கு படிப்பதற்கான ஒரு இலகுவான ஒரு வழியை நான் காட்டுவதற்காக வேண்டி நீங்கள் இங்கே பார்த்தா உங்களுக்கு விளங்கும் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பத்திரிகை, இந்த வினாத்தாளை நீங்கள் பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு எப்படியான வினாக்கள் வரலாம் என்பதனை நான் மிகவும் சுருக்கமாக மாணவர்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்து இதனை விளங்கப்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நான் இப்படியான ஒரு சார்ட் ஒன்றினை நான் இங்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். குறிப்பாக கடந்த கால வினாக்களின் பகுப்பாய்வு என்ற தலைப்பில் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற காபோதா சாதாரண தர பரீட்சையின் வினாத்தாளை அடிப்படையாக கொண்டு 2023 வரையிலான ஒரு வினா பத்திரத்தை நான் இங்கு தயாரித்திருக்கின்றேன். குறிப்பாக தரம் 10, தரம் 11 வரக்கூடிய வினா பத்திரங்கள், வினாத்தாள்கள் என்னென்ன அலகுகளில் எத்தனையாம் ஆண்டுகளில் எவ்வாறான வினாக்கள் வந்திருக்கின்றது என்பதனை நான் மிகவும் இலகுவான ஒரு அமைப்பில் இந்த ஒரு சார்ட் மெத்தடில் நான் போட்டிருக்கின்றேன். இதனை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு விளங்குகின்றது, பெரும்பாலும் இந்த 2024ஆம் ஆண்டு வினா பத்திரத்தில் எவ்வகையான வினாக்கள் வரும் என்பதனை ஒரு உவமித்து கூறக்கூடியதாக இருப்பதை ஒழிய இதுதான் கேள்விக்கு வரும் என்பதை நிச்சயமாக எம்மால் உவமித்து கூற முடியாது. அது என்னால் மாத்திரமில்லை, எந்த ஒரு ஆசிரியராலும் இதுதான் கேள்வி என்று உவமித்து கூற முடியாது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த 2016ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரையிலான இந்த கேள்விகளை பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் இந்த பகுதிகளுக்குள் கேள்விகள் வரலாம் என்ற ஒரு உவமிப்பின் பேரில் இந்த காணொளியை நான் பதிவிடுகின்றேன். எனவேதான் இந்த காணொளியின் மூலம் நிறைய மாணவர்கள் பயன்பெறலாம். கட்டாயமாக நீங்கள் இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் செய்யுங்கள். எனவேதான் இப்படியான வீடியோக்களை இன்ஷா அல்லாஹ், இவ்வாறான காணொளியை நான் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் இந்த நாட்களில் பதிவிற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பகுதி 2, பகுதி 3 போன்ற வினாக்கள் முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு விளங்கும் 2016 தொடக்கம் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் தரம் 10 எவ்வகையான வினாக்கள் வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அலசி பார்க்கின்ற பொழுது எமக்கு உவமிக்கலாம், இந்த வருடம் இது மாதிரியான கேள்விகள் வருவதற்கு பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தானால் விளங்கும் அன்பார்ந்த மாணவர்களே, பகுதி 2இல் முதலாவது வினா கட்டாயமாக தரம் 10இல் முதல் 3 அலகுகளில் தான் பாடத்தில் முதலாவது கேள்வியாக வர வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் விளங்கும் 2023ஆம் ஆண்டு முதல் 2 வினாக்களும் தரம் 10இன் முதலாம் அலகு வரலாற்று மூலாதாரங்கள், அதே மாதிரி இலங்கையின் குடியேற்றங்கள் முதல் 2 வினாக்களாகவும் வந்துள்ளது. அதே போன்று 2022ஆம் ஆண்டை நீங்கள் பார்த்துக்கொண்டால் இலங்கையின் குடியேற்றங்கள் என்ற பகுதியும் வந்திருக்கின்றது. எனவேதான் பெரும்பாலும் பகுதி 2இல் முதலாவது வினாவாக இலங்கையின் குடியேற்றங்கள் என்ற ஒரு பகுதியை எம்மால் உவமிக்க முடியும். அதே போன்றுதான் இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி அலகு 3இல் வரக்கூடிய இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி என்ற பாடப்பகுதிகளில் வரக்கூடிய வினாக்களை முதல் 2 வினாக்களாக வருவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நீங்கள் பார்த்தால் விளங்கும் சென்ற வருடம் தரம் 10இல் அலகு 4, அலகு 6 இந்த வினாக்களில் கூடுதலான வினாக்கள் வந்துள்ளது. அதே போன்று உலர் வலய நகரங்களின் வீழ்ச்சி என்ற பாடப்பகுதியை நீங்கள் பார்த்தால் விளங்கும், அது குறிப்பாக ஒரு 3 வருட காலமாக இந்த வினா பத்திரத்தில் வந்திருக்கவில்லை. அப்படியாக இருந்தால் இம்முறை அந்த உலர் வலய நகரங்களின் வீழ்ச்சியும் தென்மேற்கில் புதிய ராச்சியங்கள் இடம்பெயர்தல் என்ற அந்த அலகு வருவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கின்றது. அதே மாதிரிதான் நீங்கள் பார்த்தால் விளங்கும்
பகுதி 3 கட்டாயமாக 2 வினாக்களில் ஒரு வினாக்களுக்கு மாணவர்கள் விடையளிக்க வேண்டும். அதில் குறிப்பாக தரம் 10 கண்டிராசதானியை உட்பட மறுமலர்ச்சி என்ற பாடமும், அதே மாதிரி 11ஆம் தரத்தில் இருக்கக்கூடிய கைத்தொழில் புரட்சி, புரட்சிகள், உலக மகா யுத்தங்கள் போன்ற 4 பகுதிகளில் இருந்துதான் வினாக்கள் வர வேண்டும். அப்படி பார்த்தால் எங்களுக்கு விளங்கும் இந்த மறுமலர்ச்சி என்கின்ற பாடம் சுமார் 3 வருடங்களாக பகுதி 3 வந்திருக்காது என்பதை எம்மால் இந்த சார்ட்டின் மூலம் கூற முடியும். அப்படியாக இருந்தால் இம்முறை மறுமலர்ச்சி என்ற பாடம் பகுதி 3 முதலாவது வினாவாக வருவதற்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கின்றது. எனவேதான் தரம் 10 இலங்கையின் குடியேற்றங்கள், இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி, அதே மாதிரி புராதன விஞ்ஞானங்களின் தொழில்நுட்பம், உலர்வலயம், மறுமலர்ச்சி இப்படியான 5 அலகுகளில் கூடுதலான வினாக்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதே போன்று தரம் 11 நாங்கள் எடுத்துக்கொண்டால் கட்டாயமாக பகுதி 3 உலக மகா யுத்தம், புரட்சிகள் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த உலக மகா யுத்தம் என்ற வினாக்களில் அதிகமாக எல்லா வருடங்களும் கேள்விகள் வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 2023ஆம் ஆண்டில் இந்த உலக மகா யுத்தத்தில் கேள்விகள் வரவில்லை, புரட்சிகள் என்ற பாடத்தில் வினாக்கள் வந்தது. எனவேதான் இந்த முறை உலக மகா யுத்தம் என்ற பகுதிகளில் கேள்விகள் வருவதை எம்மால் உவமித்து கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்றுதான் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் கைத்தொழில் புரட்சி என்ற பாடப்பகுதியில் தொடர்ச்சியாக 4 வருடங்கள் இது மாதிரியான கேள்விகள் வந்திருக்கின்றது. இலங்கையில் பிரித்தானியரின் அதிகாரம் என்ற பாடப்பகுதிகளில் குறிப்பாக 2 வருடங்களாக வினாக்கள் வந்திருக்காது எம்மால் அவதானிக்க முடிகின்றது. எனவேதான் இலங்கையில் பிரித்தானியரின் அதிகாரம், இலங்கையின் தேசிய சமய மறுமலர்ச்சி, அதே போன்று யாப்புக்கள் சம்பந்தமான விடயங்களில் ஏதாவது ஒரு அமைப்பில் கேள்விகள் வரலாம் என்பதை எம்மால் உவமித்து கூறக்கூடியதாக இருக்கின்றது. எது எப்படியாக இருந்தென்றாலும் மாணவர்களே, நாங்கள் பாட அழகை நாங்கள் தான் இங்கே முன்வைக்கின்றோம். எப்படியான பாட அழகுகளில் வினாக்கள் வருவது என்பதை நானோ நீங்களோ அறிய முடியாது. அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படியான அழகுகளை நாங்கள் எப்படியாக படிக்க வேண்டும் என்பதனை மாணவர்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும், இங்கே கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இலங்கையின் குடியேற்றங்கள் என்ற பாடப்பகுதிகளில் நிறைய வினாக்கள் வந்திருக்கின்றது. எனவேதான் இந்த வினாக்களை தவிர இந்த இலங்கையின் குடியேற்றங்கள் என்ற பாடப்பகுதிகளில் வேறு எவ்வகையான வினாக்கள் வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே மாதிரிதான் அலகு 3 இலங்கையில் அரசியல் அதிகார வளர்ச்சியை போட்டிருக்கின்றார்கள். உலர்வலயம் என்ற பாடப்பகுதியில் வினாக்கள் போட்டிருக்கின்றார்கள். தரம் 10 இலங்கையில் பிரித்தானிய அதிகாரம் என்ற ஒரு தலைப்பில் வினாவை போட்டிருக்கின்றார்கள். அதே போன்று தரம் 11 மறுமலர்ச்சி, உலக மகாயுத்தம், அதே போன்று தரம் 10 விஞ்ஞானமும் தொழில்நுட்பம். இது போன்ற வினாக்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி அமைச்சாலையில் வெளியிடப்பட்ட இந்த வினாக்கள் தான் போடப்பட்டிருக்கின்றது. எனவேதான் அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் பாடங்களை கற்கின்ற பொழுது மிகவும் தெளிவாக ஒரு விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். பாட அலகுகள் முக்கியமான உப தலைப்புகளை நீங்கள் பிரித்தெடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கையின் குடியேற்றம் என்ற பாடத்தை நீங்கள் படிக்கின்ற பொழுது அந்த இலங்கையின் குடியேற்றங்கள் என்ற பாடப்பகுதி இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு நீங்கள் 3 காலகட்டமாக படித்திருப்பீர்கள். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், முன் வரலாற்று காலம், ஆரம்ப வரலாற்று காலம் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். எனவேதான் இந்த 3 காலகட்டங்களையும் நீங்கள் பகுத்தாய்வு வேண்டும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் என்ன வினாக்கள் வருகின்றது, முன் வரலாற்று காலப்பகுதியில் என்ன வினாக்கள் வருகின்றது, ஆரம்ப வரலாற்று காலப்பகுதியில் என்ன வினாக்கள் வருகின்றது என்பதனை நீங்கள் தெளிவாக விளங்குகின்ற பொழுது உங்களால் தெளிவாக விடைகளை எழுதக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் மாணவர்களே, இந்த காணொளியில் உங்களுக்கு எவ்வகையான வினாக்கள் வரும் என்பதை தான் நான் கூறியிருந்தேன். எப்படியான வினாக்கள் வரும் என்பதனை அடுத்த காணொளியில் நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் நான் குறிப்பிட்ட இந்த அலகுகளில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துவேமேயானால் நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் ஒரு சிறந்த பெறுபேற்றை பெறுவதற்கு உங்களால் முடியும் என்பதை நான் நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் அலகு 2, அலகு 3, அலகு 4 போன்ற அலகுகளை மிகவும் சுருக்கமான முறையில் விளங்கப்படுத்தி அதில் எப்படியான கேள்விகள் வரும் என்பதனையும்
பதிவிடுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். எனவேதான் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் வரலாறு பாட ஆசிரியர் ரிஃபாசர். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.